வணக்கம். நடிகர் விஜய் திரிஷா அவர்களோடு ஒரு திருமணத்துல கலந்துக்கிட்டாங்க. இப்ப என்ன அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? கண்ணா பின்னான்னு விமர்சனம். அண்ணா, உங்களுக்கு எதிரி வேற யாருமே இல்லைண்ணா, நீங்க தானா. ஆனா உங்களை எவ்வளவு நம்பணும், நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்களே. ஏங்க, நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் கருத்து நிலைப்பாடு குறித்து நீங்க விமர்சனம் பண்ணுங்க, அதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அது இந்த சமுதாயத்திற்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து விமர்சனம் பண்ணுவதற்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. நீங்க அடுத்தவங்களை குறை சொல்லும்போது மீதி 3 விரல் உங்களை தான் காட்டும், மைண்ட்ல வச்சுங்க. எங்க பர்சனலா உங்க மனைவி விவாகரத்து கேட்டிருக்காங்க, பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழ போறாங்க, இல்லையா பிரிஞ்சிக்க போறாங்க, கோர்ட் பார்த்துக்கும். நடிகை திரிஷாவோடு ஒரு திருமணத்துல கலந்துக்கிட்டா நல்ல தோழியாக ஒரு நண்பனாக கலந்துக்கலாம் இல்லையா? மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. நம்மள எத்தனை பேர் நம்முடைய நண்பர்கள் தோழிகளோடு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போவோம், பாக்குற கண்கள்லாம் அப்படி தப்பா பேசுனா எப்படிங்க? அவர் நடிகர் விஜய் அவர்களும் சினிமா துறையில இருக்காங்க, திரிஷா அவர்களும் சினிமா துறையில இருக்காங்க. ரொம்ப நாட்கள் பேசி இருக்கலாம். எதர்ச்சியாக நீங்க போறீங்களா, நானும் கூட வரேன்னு சொல்லி கூட வந்திருக்கலாம். இதற்கெல்லாம் அவர் உட்கார்ந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தா இதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது என்பது தளபதி அவர்களுக்கு தெரியும். நீங்க போடுற இந்த விமர்சனங்கள்னால அவங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும், அதை தயவு செய்து கொஞ்சமாவது மைண்ட்ல வச்சுங்க. ஒருவேளை திரிஷா அவர்களை அவர் திருமணம் செய்து கொள்ள போகிறார் என்றால் அவர் சொல்லட்டும், அதற்கப்புறம் நம்ம தெரிந்துப்போம், மனதார வாழ்த்துவோம். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். தனது கணவர் ஒரு நடிகையோட திருமணத்தை மீறிய உறவுல இருக்காரு. எனவே தனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் பெட்டிஷன் ஒண்ண போட்டிருந்தாங்க. ஒருவேளை விஜய் தரப்புல இருந்து அழுத்தமானது கொடுக்கப்பட்டா அந்த நடிகை யாரு அப்படின்னு வெளிப்படையா சொல்லக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இப்படியான சூழல்ல நீ என்ன சொல்றது, நானே காட்டுறேன் அப்படின்னு கல்பாத்திய சகோதரம் வீட்டு விழாவுக்கு நடிகை விஜய் மற்றும் திரிஷா அவர்கள் ஒரே கார்ல பயணிச்சு வந்திருந்தாங்க. இப்படியான சூழல்ல சமூக வலைதளங்கள்ல சொல்லப்படுவது என்னன்னா, நடிகர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நடிகை திரிஷா தான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல விஜய் அவர்கள் பற்றி பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வரும் சூழல்ல ஒருவேளை ஏன் அவங்க ஃப்ரெண்டா இருக்க கூடாது அப்படின்னு நாஞ்சில் சம்பத் அவர்கள் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆனா நாஞ்சில் சம்பத் அவர்கள் இந்த விஷயத்துக்கு பயங்கரமா முட்டு கொடுத்து பேசுறாரு அப்படின்னு தான் கருத்துக்களானது சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு.